நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்பு ரவிக்குமார் போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் ஆன இந்த காலம் எப்போன்னு கேட்டிங்கன்னா, இவர் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடைய முகமாக மாறியதற்கு இவர் தாக்கப்பட்டார். தெரியுமா? ஒரு முறை தாக்கப்பட்டார். திருமாவளவனை கொண்டு போய் அறிவாளத்தில் அடமானம் வச்சுட்டீன்னு நீங்கள் சிறுத்தைகளே அவரை தாக்குறான். இன்னைக்கு நான் சொல்கிறேன், திமுகவை வீழ்த்தணும்னா முஸ்லீம் ஓட்டை உடைச்செடுக்கணும். அதுதான் இப்போ வேல்முருகன் செய்கிறார். வேல்முருகன் 2 விஷயத்தை செய்கிறார். இப்போ 5 ஆண்டு காலமாக திமுக சின்னத்தில் வெற்றி பெற்று திமுகவோடு சண்டை பிடிக்கிறது சண்டை சமாதானம். இதை சமாதானம் இல்லாமல் சண்டை மட்டுமே திமுகவுடைய ஊழல்களை அம்பலப்படுத்தி இருந்தார்னா இன்னைக்கு அவருக்கு 10% வாக்கு கேரண்டி. நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். திமுக, பாஜக, விசிக கூட்டணி அதாவது மாறினாலும் இதே கூட்டணியில் தொடருவாரா என்பதுதான் கேள்வி. எடப்பாடி பாஜகவோட இருக்காரு. வெற்றி பெற்றால் கண்டிப்பாக எடப்பாடி பாஜகவோடு வெளியே வந்துடுவார். கண்டிப்பாக வெளியே வந்துடுவார்.